எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. கேப்டன்சி மாற்றிடணும். ஏன்னா கடந்து எல்லா தடவையும் இந்த தோனியால் நடுவில் கேப்டன்சி வாங்க முடியல. எத்தனை தடவை தான் அவரும் வாங்குவார். ஜடேஜா கிட்டேருந்து வாங்கினார், ருத்ராஜ் கிட்டேருந்து வாங்கினார். இந்த மேட்ச் எல்லாம் பார்க்கும்போது இப்போ அவர் சொன்ன மாதிரி தான் பிரசாந்த் வீர் வந்து ஒரு 14 கோடி ரூபா கொடுத்து வாங்கிட்டோமேங்கிறதுக்காக ஒரு பிளேயிங் லெவனில் வச்சாங்க. இதே கார்த்திக் சர்மா வந்து நடுவில் ஒரு 14 கோடி கொடுத்துட்டேன்னு சொல்லி அவரையும் வாங்கி வச்சிருக்காங்க. இன்றைக்கி மேட்ச்லேயே மொத்தமாகவே 2 ஃபாரினர் தான் ஆடி இருக்காங்க. சரி, அந்த கார்த்திக் சர்மா ஸ்லாட்டில் தான் டெவால் பிரேவிஸ் தான் ஆட போகிறார் எப்பயுமே. அப்படி இருக்கும்போது சரி அந்த ஸ்லாட்டில் மேத்யூ ஷாட் ஆடி இருக்கலாம் இன்றைக்கும், தப்பு இல்லை. ஆனால் லாஸ்ட் மேட்ச்சில் ஃப்ளாஸ் இருந்தது பேட்டிங்லாம். ஆனால் இந்த தடவை வந்து அது கொஞ்சமாச்சும் காம்பன்சேட் பண்ணார் ஆயுஷ் மாத்ரே. இருக்கலே காஸ்ட்லியஸ்ட்டு ஓப்பனிங் பேர்னா அது நம்ம தான். 18 கோடி போட்டு 2 பேர் 36 கோடி ரூபா போட்டு வச்சுருக்கோம். சரி, ஜடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை தான் பிரசாந்த் வீர் எடுக்கிறீங்கன்னு பார்த்தா அதை விட பெட்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டு தான் அகில் ஹுசைன் ஒன்று வச்சுருக்கீங்க. ஸோ நீங்கள் அது 4 ஃபாரினரில் இன்றைக்கி மேத்யூ ஷாட்டும் ஆடி இருக்கலாம், அகில் ஹுசைன் ஆடி இருக்கலாம். இன்றைக்கி ஓப்பனிங் ஃபஸ்ட் ஓவரில் மேட்ச் தோத்துட்டோம் நம்ம. ஃபஸ்ட் ஓவரில் செகண்ட் ஓவரில் 35 ரன் வந்துருச்சு அவங்க. ஆனால் ஃபஸ்ட் இதே வந்து அகில் ஹுசைன் வந்து பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட்டு, ஒரு லெஃப்ட் ஆர்மரு, ஆல்ரவுண்டரு, ஒரு ஜடேஜாக லைட் டு லைட் ரீப்ளேஸ்மெண்ட்டு எல்லாமே அவர் வராரு. அப்படின் போது நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அகில் ஹுசைன் ஆடி இருக்கலாம். அதே மாதிரி கார்த்திக் சர்மாவோட பிளேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேத்யூ ஷாட் நீங்கள் ஆடியே இருக்கலாம். ஏன்னா அது டெவால் பிரேவிஸ்க்கான ஸ்பாட்டு தான் அது. ஸோ 14 கோடி 28 கோடி நம்ம ஆக்ஷனில் செலவு பண்ணாமல் நம்ம பர்ஸ்லேயே வச்சுருந்துருக்கலாம். இன்றைக்கி மேட்ச்சில் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 102 கோடி ரூபா போட்டு காசு ஆடி இருக்காங்க ஆளுங்க. 11 பிளேயிங் 11 வந்து 97.5 crores. இம்பேக்ட் பிளேயராக வந்தவர் ஒரு 5 கோடி ராகுல் சேகரும் பார்த்தீங்கன்னா அதிலே 102 கோடி ரூபா நம்ம செலவு பண்ணியிருக்கோம். ஆனால் எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணோமான்னு கேட்டால் நம்ம பழைய பிளேயர்ஸே தான் நமக்கு ஆடி கொடுத்துருக்காங்க. போன வருஷம் ஆடி கொடுத்து அதே ஆயுஷ் மாத்திரை இன்னைக்கு மேட்ச் ஆடி இருக்காரு. எப்பயுமே ஆடுற நம்ம சிவம் தூபே இன்னைக்கு ஆடி கொடுத்துருக்காரு. தவிர சர்ஃப்ராஸ் கான் நியூ ஆடிஷன் லாஸ்ட் மேட்ச் ட்ரை பண்ணார், ஒரு ஸ்வீப் நல்லா போயிடுச்சு. தவிர இந்த தடவை நல்லா ஆடினார் அவர். கொஞ்சம் கடைசி வரைக்கும் இருந்ததுன்னா இன்னொரு 30 ரன் சாலிடாக கிடச்சிருக்கோம் நம்ம. ஆனால் ஒரு பிளேயிங் 11 கூட சூஸ் பண்ண முடியல நம்மளால். பிரசாந்த் வீரை ஏன் கொண்டு வந்தாங்கிறது தெரியல, ஏன் வாங்கினாங்கிறதுன்னு தெரியல. ஒரு இந்தியன் லெஃப்ட் ஆர்மர் எடுக்கணும்னா ஷாபாஸ் அகமதை நீ டீமில் இருக்க, வெளியே வா, என் டீமுக்கு வா, நான் திருப்பி உன்னை ஏலத்தில் எடுக்கணும்னு சொல்லலாம். குன்னல் பாண்டியாவை நீ வெளியே வாங்க, 7.5 கோடி 8 கோடி தான் இருக்க. 14 கோடிக்கு நான் பிரசாந்த் வீருக்கு தரக்கு ரெடியாக இருக்கும். நான் குன்னல் பாண்டியாக்கு 14 கோடி கொடுத்துருவேனே. என் டீமில் இருக்கும். நம்பர் 3 ஆடுவார், நம்பர் 4 வந்து ஆடுவார். மும்பையில் கலக்கி எல்லா சைடும் ஆடி இருக்காரும் போது நம்ம சொல்லலாம் ஒரு பிளேயரை வெளியே வாங்க, நான் எடுக்கிறேன் உங்களை பெட்டர் ப்ரைஸ்க்கு, நல்ல ரோல் தரேன்னு. சஞ்சு சாம்சன் வந்து ஒரு ஜெய்ஸ்வால் வச்சு கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு, துருஜூரல் வச்சு கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு, சஹலை வச்சு பண்ணியிருக்காரு, சீனியர் மாதிரி அஸ்வின் வச்சு பண்ணியிருக்காரு. பவுலிங்கே இல்லாத ராஜஸ்தான் ராயல்ஸ் கரெக்டுங்களா, யங்ஸ்டர்ஸ் பவுலிங் யூனிட் வச்சு ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருக்காரு. உங்களுக்கு தெரியும் இல்லையா? இங்கே கேப்டன்சியும் நான் குறை சொல்லுங்க, யார் மேலே இங்கே மிஸ்டேக்குங்கிறது இல்லை. நம்ம காசு போட்டு எடுத்துட்டோங்கிறதுக்கோசரம் பிளேயிங் லெவலில் ஆடாமல் இதுதான் நம்ம வேணும் யங்ஸ்டர். அதுக்கு கடைசி நம்மளே சொல்லுவோம் யங்ஸ்டருக்கு வாய்ப்பு தரல, யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பே தரமாட்டேங்கிறாங்க, இவங்க கடைசி வரைக்கும் உட்கார வச்சுட்டே இருக்காங்க பெஞ்சில் இப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஸ்பார்க்கே இல்லையே, நம்ம தலை சொல்கிற மாதிரி. அந்த ஸ்பார்க்கில் வந்து தான் ருத்ராஜ் கைக்வாடு. அந்த ஸ்பார்க்கு கேப்டன் நம்ம மாற்றிட்டோம். தயவு செஞ்சு அந்த ஸ்பார்க்கு போச்சுனே விட்டுடலாம். கேப்டன்சி எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இப்போ மாற்ற மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு 8வது மேட்ச்சில் ஆட்டோமேட்டிக்காக வைஸ் கேப்டனாக இருக்க சஞ்சு சாம்சன் கேப்டனாக மாறுறாரு இல்லைன்னு மட்டும் பாருங்கள் நீங்கள். மேட்ச் ஆர்சிபி கூட அது நினச்சி பார்க்க முடியல என்னால் சீரியஸாகவே. ஏன்னா நம்ம லாஸ்ட் இயர் ஜடேஜா இருந்தார், தோனி இருந்தார். அப்படி இருக்கும்போதே நமக்கு அந்த 2 சீசன் நமக்கு அந்த நிலமை. இது வரைக்கும் சேப்பாக்கில் வந்து அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 2008 ஜெயிச்சாங்கன்னு சம்திங் தான் ஹிஸ்ட்ரி இருந்தது. லாஸ்ட் இயர் அதுவும் வந்து விட்டு கொடுத்தோம் நம்ம. இந்த வருஷம் ஹோம் கேமே நமக்கு கிடையாது, பெங்களூரில் தான் மேட்ச்சு. நம்ம டீம் நம்ம எல்லோ ஜெர்சி அங்கே வேறு போகிறாங்க, சேஃபாக இருக்கணும். தோத்துட்டாங்க அது அப்படிங்கிறது பேசுகிறத விட ஜெயிக்கணும், அந்த ஒரே ஒரு பாசிட்டிவ் மைண்டு தான். தோத்தாங்கன்னா என்ன நடக்குங்கிறது தெரியும் கரெக்டாக, அது மனசில் வச்சாச்சு. அந்த 12 பேருமே தயவு செஞ்சு ஜெயிச்சுட்டு வெளியே வரும்போது நம்ம ஃபேன்ஸ் ஹாப்பியாக இருப்பாங்க. நம்ம ஃபேன்ஸ்க்கு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அந்த கிரவுண்ட் விட்டு வெளியே வர முடியும். அப்படி இல்லை அப்படின்னா எல்லா நேஷ்னல் மீடியாவிலேருந்து லோக்கல் மீடியா வரைக்கும் சென்னை ஃபேன்ஸ் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கடந்த 2 வருஷமாக போயிட்டுருக்கு. மேட்ச் பார்க்க வந்திருக்கீங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? லைக் மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகணுன்னு தான் வந்தேன். லைக் ஆமாம் ஆப்வியஸ்லி எதாவது தோணும் தான் வந்தேன். பட் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போகணுன்னு வந்தேன். மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. லைக் ஃபர்ஸ்ட் மேட்ச் பேட்டிங் இல்லை, இந்த மேட்ச் வந்து பவுலிங் இல்லை. ஓவரால் வந்து குவாலிஃபை ஆக மாட்டாங்க.
10th ப்ரோ, 10th. மறுபடியும் அவங்க உடன் ஸ்பூன் தான் ப்ரோ, கன்ஃபார்ம். அதனால் அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. லைக் இவங்க வந்து லைக் மேலே வரணும் அப்படின்னா ப்ரீவிஸ் வரணும், அதே சமயம் லைக் டோனி வரணும். டோனி வந்தால் ஒரு சின்ன ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். பட் அவர்னால யூஸ் இருக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான், ஏன்னா டியூ டு ஏஜ் ஃபேக்டர். பட் ஓவரால் அவங்க வந்தாங்க அப்படின்னா ஒரு 6th பிளேஸில் முடிப்பாங்க ப்ரோ. யார் வந்தாலுமே குவாலிஃபை ஆக மாட்டாங்க, கன்ஃபார்ம். ஆமாம் ப்ரோ. அடுத்த மேட்ச் உங்களுக்கு இன்னும் ஜாலியாக மிக்சர் சாப்பிட்டு கூலாக பார்த்துட்டு இருப்பீங்க, ஏன்னா சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி. ஆமாம் ப்ரோ, அது ஆப்வியஸ்லி லைக் யார் இது பண்ணாலும் மோஸ்ட்லி அதுலேயுமே சிஎஸ்கே தான் தோக்கணும். பட் பார்க்கலாம் என்னன்னு. ஓகே, பட் இந்த சீசன்ல வந்து 2 பேருக்கு தான் போட்டியே, ஒன்று ஆர்சிபி இன்னொன்று மும்பைங்கிற மாதிரி. இந்த 2 டீம் தான் பயங்கர ஸ்ட்ராங்கராக இருக்காங்க. கரெக்ட் ப்ரோ. லைக் ஆன் பேப்பர் வந்து 2 டீமே நல்லா ஸ்ட்ராங்கு. இன்ஃபேக்ட் அதுலேயுமே கம்பேர் பண்ணி பார்த்தா மும்பை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் பஞ்சாப் வந்து லைக் இவங்களையும் நம்ம ரைட் ஆஃப் பண்ண முடியாது, இவங்களுமே உள்ளே வருவாங்க. லைக் என்னோட வந்து ப்ரிடிக்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா மும்பை, ஆர்சிபி, பஞ்சாப், அப்புறம் 4th வந்து இட்ஸ் பிட்வீன் லைக் டிசி அண்ட் மேபி ஆர்ஆர் ஹேஸ் அ ஸ்லைட் எட்ஜ். ஸோ இதுதான் ப்ரோ லைக் ஓவரால். மும்பை இந்தியன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி பார்க்குறீங்க இந்த வருஷம்? கன்ஃபார்ம் இந்த வாட்டி 6th கப் தான் ப்ரோ. லைக் போன வாட்டியே 6th கப் எடுக்க வேண்டியது, லைக் டியூ டு அந்த ஸ்ரேயஸ் ஐயர் நாட்னால வெளியே போயிட்டோம். இந்த வாட்டி ஷுவராக கப் எடுத்துருவோம் ப்ரோ. சத்திய சோதனை ப்ரோ. கஷ்டப்பட்டு அடிச்சானுங்க, டார்கெட் 210, அது ஈஸியாக முடிச்சிட்டானுங்க. 9th ஓவர்லேயே முடிச்சிட்டானுங்க. எனக்கு என்ன சத்திய சோதனைனா, மும்பை ஃபேன்ஸ் கேஷாக பரவாயில்லைங்க, நாளைக்கு ஆஃபீஸ் போகணும். மும்பை ஃபேன்ஸ் ஆர்சிபி ஃபேன் இருப்பானுங்க. அவங்க மும்பை ஃபேன்ஸ் எதாவது நம்ம பங்காளி அவன் கேஷ் போகிறான், ஓகே. ஆனால் ஆர்சிபி காரன் வச்சு செய்வான் என்ன, அதுதான் செம்ம கஷ்டமாகுது. அந்த நாய் மஜாவது முடிக்க மேலே போயிட்டு நல்லா போயிட்டு சோதனை. நாளை மறுநாள் அப்படியே அவங்க கூட மான் கொம்பு ஃபைட் இருக்கு. அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்ம ஜேஸ் தான் வாய் பேச போல அவங்க கிட்ட. ஸோ சத்திய சோதனை நம்மளுக்கு. சிஎஸ்கே கொஞ்சம் வீக்கரா இருக்காங்க, ஆர்சிபி கொஞ்சம் அப்பர் ஹேண்டா இருக்காங்க ஸ்ட்ரென்த் வைஸ் ப்ரோ. பார்க்குறோம். அவங்க ஆர்சிபி சொல்றது, அவங்க 17 இயர்ஸாக வீக்கில் தான் இருந்தானுங்க, 1 இயர் பீக்கில் வந்துட்டானுங்க, பேசின்னு இருக்கானுங்க. எனக்கு என்ன ஒரு காரணம், நாளைக்கு ஆஃபீஸ் பண்ண வச்சு செய்வான் ப்ரோ என்ன அவன். நாளைக்கு ஆஃபீஸ் வச்சு செய்வான் என்ன அவன். சத்திய சோதனையாக இருக்கு. என்ன பண்ணுறது இல்லாதது வந்து ஒரு பெரிய லேக்கா பாக்குறீங்க. ஏன்னா அவர் ஃபீல்ட்ல இருந்தாருன்னா அவர் ஒன்னு பண்ணுவார்ல, அவர் ஹேண்டில் பண்ணுவாரு கேப்டன்சி. அவர் என்னதான் ருத்து கேப்டனா இருந்தாலும் அவர் ஹேண்டில் பண்ணுவாரு. அது மிஸ் ஆகுதோ சிஎஸ்கேக்கு? இல்ல ஆக்சுவலி இப்போ டோனி இருக்காரு இல்லையா செகண்டரி அது. ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்த சீசன் இப்போ தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம எத்தனை வருஷம் டோனி டிபெண்ட் பண்ணி இருப்போம் நம்ம, சொல்லுங்க கரெக்டுங்களா? பார்த்து இருக்கணும் நம்ம. இப்போ அது முக்கியம் இல்லை ப்ரோ. எனக்கு நாளைக்கு போன காய்மா ப்ரோ ஆர்சிபி சேர்ந்து சிரிச்சு வெறுப்பேற்றுவானுங்க என்ன, செம்ம கண்டாது. ஒன்னே சொல்லிடுறேன், இதுக்கப்புறம் விசில் போடு வந்து சிஎஸ்கே கிடையாது, டிவிக்கு தான் விசில் போடணும். பஞ்சாப் ஃபேன்ஸே இங்க பாக்குறதுக்குள்ள ரொம்ப போதும் ஆயிடுச்சு. எப்படி ஃபீல் பண்றீங்க? அது கொஞ்சம் கஷ்டமாக தான் ப்ரோ இருக்குது. சரி, இந்த ஜெர்சி பத்தல ப்ரோ, வேறு வச்சு வாங்கலான்னு வந்தேன். பஞ்சாப் ஜெர்சி எங்கேயுமே இல்லை. இப்போ இல்லை ப்ரோ, நான் 2012 இருந்து நான் இருக்கேன். கில்கிறிஸ்ட் இல்லை கில்கிறிஸ்ட் இந்த டைமில் இருந்து. ஆமாம், ஆஸ்திரேலியா டெக்கான் சார்ஜர்ஸ் ஃபேனாக இருந்தேன். அதுக்கப்புறம் கில்கிறிஸ்ட் இங்கே வந்துன்னு பஞ்சாப் ஃபேன் ஆனால், அதுக்கப்புறம் ஏன் இங்கே இருக்குன்னே தெரில, அப்படியே இருந்துட்டு மாறத்துக்கும் மனசு வரல. ஆமாம், மாறத்துக்கு மனசு வரல, அதனால இங்கே இருந்துட்டு. இல்லை அப்படி இல்லை ப்ரோ, எனக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு, எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து எங்கள் டீம் எப்படின்னா வந்து 6 பால் 2 கூட நாங்கள் தோத்தோம். அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ராஜஸ்தான் கூட 6 பால் 2 தோத்தோம். ஸோ அதனால் இந்த டீமில் வந்து நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன். என்னதான் இந்த நம்ம மேட்ச் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ என்னன்னா இந்த டீம் என்னதான் நமக்கு பிடிச்சாலுமே சோக் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அந்த நம்பிக்கை இருந்துச்சு எனக்கு, நம்பிக்கையே இருந்துச்சு எனக்கு. ஸோ நம்பிக்கை, ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்சை பாருங்க, ஒரு விக்கெட் போச்சு, தொடர்ந்து லைனாக விக்கெட்டாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இப்போயுமே லிட்டரலி அப்படி தான் வந்துச்சு. ஐயர் போனே மதுரை அவுட் ஆனா, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பயம் இருந்துச்சு. பட் ஜெயிச்சிட்டாங்க, சந்தோஷம். ஆனால் இப்போ அந்த சோக் பண்ணுறதை தாண்டி இப்போ பாண்டிங் ஸ்ரேயஸ் ஐயர் நம்ம டீமை கொஞ்சம் நல்லா கொண்டு வராங்க. அது கொஞ்சம் பார்க்க சந்தோஷமாக இருக்குது. இப்படி தான் நல்லா இருக்கும். ஆஸ்திரேலியா ஃபேன் பாண்டிங் வேற இருக்காரு. ஆமாம் ப்ரோ, நீங்கள் எவ்வளோ டிசப்பாயிண்டடாக இருக்குது? ப்ரோ இப்போ டிசப்பாயின்ட் சொல்ல முடியாது ப்ரோ. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து ஒரு லீகசி இருந்தவங்க தான் ப்ரோ. இப்போ நம்ம முன்னாடி இருந்தவங்கலாம் வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க, சரிங்களா? இப்போ வந்து அடுத்து ஒரு 10 வருஷம் 12 வருஷம் டீம் செட் பண்ணணும்னா இந்த மாதிரி யங்ஸ்டர் டீம் செட் பண்ணணும். அப்போ செட் பண்ணுறப்ப ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு கொஞ்சம் அடி விழுக தான் செய்யும். இந்த அடியிலே நம்ம கவுந்துட்டோம்னா நம்மளால் உண்மையாக பண்ண முடியாது. இந்த அடியிலேருந்து மீண்டு வர்றது தான் இருக்குது. அந்த மீண்டு வந்து இப்போ செய்கிற தப்பெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா இந்த டீம் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி இப்போ டோனி இருந்த வரைக்கும் டீம் இருந்துச்சு. டோனி இன்னும் எத்தனை வருஷம் பாடுவார்? டோனி இருந்தார், அவள் தான் அவளுக்கு ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு ப்ரோ. அவளுக்கு தான் வந்துட்டு இப்போ ஒரு பெரிய பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா அவள் தான் நம்ம டீமில் இவ்வளோ நாள் இருக்கிறது பெரிய விஷயம். அடுத்த என்ன டோனிக்கு அப்புறம் ஒரு ஆள் வந்து செட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு இன்னொரு 16 வருஷம் அவங்க இது பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் டீம் செட் பண்ணணும்னா ஸ்டார்டிங் நம்ம அடிகள் விலை தான் செய்யும். அதுக்கெல்லாம் நம்ம நம்ம கவுந்துட்டோம்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதுலேருந்து இது வந்து மீண்டு வர்றது தான் இருக்குது. அடுத்த மேட்ச் ஆர்சிபி கூட, அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா. அதை மட்டும் எப்படியோ ஜெயிச்சுட்டாங்கன்னா முடிச்சுப்போம். இல்லை ப்ரோ, டீமை மட்டும் பேட்டிங் நல்லா தான் ப்ரோ இருக்குது.
சேசிங் பண்ண இப்போ அடுத்த மேட்ச் நம்ம ஆர்சிபி கூட சேசிங் பண்ணாலும் வின் பண்ணிடுவோம். ஆனால் இதே மாதிரி ஃபஸ்ட் பேட்டிங் நம்ம விளையாண்டாலும் 230 அடிச்சாலுமே இப்போ இருக்க பவுலிங்க்கு நம்ம வந்து கொஞ்சம் டஃப் தான். ஏன்னா அவங்க அடுத்த மேட்ச் வந்து ஜேக்கப் டஃபியும் ஏசல் வுட்டும் ஒரே சைட்ல ஆட வைக்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. யாரு ப்ரோ? ஜேக்கப் டஃபியும் ஏசல் வுட்டும் ஒரே ஸ்பெல்ல போட ரொமாரியோ ஷெப்பர்டை வந்து பெஞ்ச் பண்ணிட்டு இவங்களை பண்ணா பவுலிங் யூனிட் இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகுதுன்னு சொல்லிட்டு ப்ரோ அங்கே நீங்கள் சின்னசாமி ஸ்டேடியம் என்ன தான் நீங்கள் பவுலிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டேடியம் சின்னது ப்ரோ. அவங்க வந்து கன்ஃபார்மாக ஆவரேஜாக வந்து 180 அபோவ் அடிக்க தான் செய்வாங்க. நம்ம டீம் இப்போ பேட்டிங் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏதோ ஃபஸ்ட் மேட்ச் விளையாண்டதுனால இல்லை, நம்ம டீம் நிஜமாக சொல்லணும்னா பேட்டிங் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதனால் பேட்டிங் பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. இன்றைக்கெலாம் வந்து 2 ஃபாரின் பேர் தான். அகில் ஹுசேன்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன்னா அகில் ஹுசேன் ட்ரை பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி நேற்று போன மேட்ச் ஓவர் 10 நடலான்றது ஓவர் 10 ட்ரை பண்ணியிருக்கலாம். அதான் சின்ன சேஞ்ச் இருக்கும். ஸ்டார்டிங் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஃபாரின் பிளேயர்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் நாங்களே பார்த்தோம். என்னடா ஃபீல்டிங் பண்ணுறப்ப ஃபாரின் பிளேயர் 2 பேரும் ஓவர் 10 வந்து இம்பாக்டா வருவாரு பார்த்தா வரல ப்ரோ. பிரச்சனை இல்லை ப்ரோ. ஏன்னா அடுத்த மேட்ச் மட்டும் எப்படியா ஜெயிச்சாங்கன்னா பரவாயில்ல. அதுக்கப்புறம் ருத்துவோட கேப்டன்சி கொஞ்சம் ஏதோ லேக் ஆகுது. ஆமாம், அது என்னமோ உண்மைதான் ப்ரோ. அது உண்மைதான். வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து டோனி கூட வந்து பார்க்க சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ டோனி இல்லாமல் நம்ம வந்து விளையாண்டு தான் ஆகணும். இவங்களுக்கு புதுசாக வந்து இது பண்ணி தான் ஆகணும். ஆனால் ருத்துவோட கேப்டன்சி கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. 210 நல்ல ஸ்கோர் தான். ஆனால் எதிர்பார்த்த பவுலிங் இல்லை. மேட் ஹென்ரி 54 ரன் கொடுக்குறாரு. ரொம்ப நெஞ்செலாம் வலிச்சுது அது மட்டும். நல்ல பவுலரே 54 ரன். ஆமாம், ஏன்னா அவர் தான் கொஞ்சம் சீனியர் பவுலரு. அவர் தான் கொஞ்சம் லீட் பண்ணணும் பவுலிங் அட்டாக்கு. ஏன்னா தோனி இல்லை. ஸோ அந்த இடத்துல யாருமே ஸ்டெப் அப் பண்ணல. அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ருத்ராஜோட கேப்டன்சி கொஞ்சம் வீக்கா இருக்கும். கொஞ்சம் வீக்குன்னு தான் சொல்லுவேன். ஆனால் அவருக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஓகே, ஏன்னா ஆல்ரெடி 2 வருஷம் கொடுத்தாச்சு. அதில் ஒரு வருஷம் தான் அவர் லீட் பண்ணார். ஒரு வருஷம் இன்ஜுரி ஆகிட்டார்ல, அதை பேசணும்ல. தோனி தான் லீட் பண்ணார். அந்த காரணம்லாம் இருக்குல்ல. ஸோ சஞ்சு சாம்சன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் அவர் கொஞ்சம் முன் வரணும். கொஞ்சம் ஏதோ ஈகோ இருக்கும். ஈகோலாம் இல்லை இல்லை ப்ரோ. அவர் வேலையை பார்க்குறாரு. ஈகோலாம் எதுவும் இல்லை. அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ராகுல் சார் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அவர் சையத் முஸ்தாக் அலிலேயே 30 ரன் கொடுத்தாரு ஓவர். அதை நினைச்சாவே பயமா இருந்துச்சு. அதான் இப்போ கொஞ்சம் ரொம்ப மோசமா இருக்கு. எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்தீங்க, பட் ஷைனே ஆகல இது வரைக்கும். சேட்டா வந்து பாத்தீங்கன்னா அவர் வேர்ல்ட் கப் இருந்த ஃபார்ம் ஓகே தான். ஆனால் இப்போ புது டோர்னமெண்ட் கொஞ்சம் நின்று பால் எப்படி வருது பார்த்துட்டு கொஞ்சம் ஆடலாம். அது மட்டும் அவர் கொஞ்சம் அடாப்ட் பண்ணணும். அவர் மேலே நம்பிக்கைலாம் இல்லாமல் இல்லை. அவர் எப்பேற்பட்ட பேட்ஸ்மேனு தெரியும். என்ன கொஞ்சம் ருத்ராஜ் இன்னைக்கு ஹோல்ட் பண்ணி ஆடினார்ல 12 ஓவர் வரைக்கும். அடிக்கலனாலும் ரொட்டேட் பண்ணாரு. அந்த மாதிரி சேட்டா ஒரு அவருக்கான ஓவர் ஆமாம் அவருக்கான ஓவர் வராமையா போயிட்டு போகுது. அது வரைக்கும் வெயிட் பண்ணிடலாம். இப்போ சிஎஸ்கேக்கு bowling தான் ரொம்ப வீக். பட் அடுத்த மேட்ச் ஆர்சிபியோட சின்னசாமியில் அது வந்து 250 போகிற பிச் அது. இந்த bowling வச்சுட்டு சிஎஸ்கே எப்படி டேக்கிள் பண்ணும்போது ஆர்சிபி மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டீம், ஆர்சிபி மாதிரி ஒரு டீமை ஃபேஸ் பண்ணணும்னா அவங்க இப்போ தான் சாம்பியன்ஸ் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. தோனி உள்ளே இருந்தால் ஏதாவது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டெவால் பிரவிஸும் வரணும். ஏன்னா கார்த்திக் சர்மாவுக்கு படலை. அந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மிடில் ஆர்டர் இருந்தாருன்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 25 ரன்ஸ் கிடைக்கும். 2 ஃபாரினர்ஸ் வச்சு போயிருக்காங்க. ஆட்கள் பற்றாக்குறை இருக்கும் டீம்ல. ஓப்பனாக இல்லை, நான் சொன்ன தப்பாயிடும். அதெல்லாம் தைரியமாக சொல்லுங்க. இதில் குர்ஜப்னீத் சிங்கை திரும்ப இன்ஜுரி பண்ணிட்டு வேற யாராவது பவுலர் கூப்பிட்டு வரலாம். குர்ஜப்னீத் சிங் அவரை போன தடவை இன்ஜுரி பண்ணி தான் பிரவிஸை கூப்பிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி திரும்ப அவர் இன்ஜுரி ரஜினியும் பிரபு ஒரு படத்துல கை காலம் உடச்சு விடுவாங்க. அந்த சும்மா ஃபண்ணுக்காக தான் சொல்கிறேன், சீரியஸாலாம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக பவுலிங் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். பவுலிங் கோச் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. ஆக்சுவலி கம்மிங் சண்டே மேட்ச்சில் சிஎஸ்கேயோட வைப் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் நாங்கள் வந்துட்டு ஆர்சிபியை தூக்கிட்டு வந்திருக்கிறோம். பட் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணாங்க சிஎஸ்கே. ஃபஸ்ட்டு ஒரு பவர் பிளேயில் மட்டும் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. பவர் பிளேயில் ஒரு 80 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா நல்லா இம்பேக்ட் இருந்திருக்கும். ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தாலே பஞ்சாப் நாக் அவுட் ஆக சான்ஸ் இருந்திருக்குது. அதில் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. பவுலர்ஸும் கொஞ்சம் லிட்டில் பிடி தடுமாட்டாங்க. 2வது மேட்ச்னால மேபி அடுத்தடுத்த மேட்சஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. பட் இதெல்லாம் பார்க்கும்போது ஆர்சிபி வந்து ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு 260 அடித்தாலே போதும்னு தோணுது ஆட்டோமேட்டிக்கலாக எங்கிட்ட. ஏன்னா எங்களோட டீம் ஃபார்மும் ஒரு பவுலர் ஆர்சிபியில் திருப்பி உள்ளே வராரு. ஆமாம் உள்ளே வராங்க. ஆமாம், அதனால் சண்டே மேட்ச் இதோட பெரிய ஃபன்னாக இருக்கும் சின்னசாமியில். யார் பெஞ்ச் பண்ணுவாங்க? ஏன்னா ரொமாரியோ ஷெப்பர்டை நீங்கள் வந்து பெஞ்ச் பண்ணீங்கன்னா அவர் தான் லாஸ்ட் டைம் கலில் பால் அடிச்சாரு. டிம் டேவிடையும் பெஞ்ச் பண்ண முடியாது. ஃபில் சால்ட் ஆப்வியஸ்லி நிறைய ஜேக்கப் டஃபியை பெஞ்ச் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே ஹேசல்வுட் இருக்காரு, அவரே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். பேட்டிங் 8 வரைக்கும் இருக்கிறது ஆர்சிபியோட ஸ்ட்ராட்டஜி. அதனால ஹேசல்வுட் உள்ள வந்துட்டு டஃபி வெளியே வருவார். ஆனால் ஆர்சிபியில் ஒரு இடம் லேக் ஆகல. யஷ்தயால் இருந்த பிளேஸ் வந்து இப்போ கொஞ்சம் அந்த ஆமாம், இப்போ வந்து அபிநந்தனுக்கு பதிலாக மங்கேஷ் யாதவ்னு ஒருத்தர் வந்துடுவார். மேபி அது வேணா மாற்றலாம். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த 8 வரைக்கும் தான் பேட்டிங் இருக்கும். ஹேசல்வுட் உள்ள வருவார். சூப்பர் சூப்பர்.
சார் இப்போ இந்த சிஎஸ்கே கூட மேட்ச் அப்படிங்கிறப்போ உங்க மைண்ட் செட் என்னவா இருக்கு? ஓகே ஃப்ரீ 2 பாயிண்ட்ஸ்ங்கற மாதிரி இருக்கா இல்ல கொஞ்சம் டஃபா? இல்லை 100% டஃபாக தான் இருக்கும். ஓகே சிஎஸ்கே ஆக்சுவலி சஞ்சு சடன் ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆயுஷ் மாத்திரை ஆமா. போன தடவை போட்டு நல்லா இருந்தது. ஆனால் சஞ்சு வந்துட்டு அன்ப்ரொடெக்டபிள் பிளேயர், எப்போனாலுமே சடான்னு 80 ரன் அடிச்சுட்டு அசால்ட்டாக போகக்கூடிய ஆள். ஓகே சேட்டாக்கு மட்டும்தான் பயம். சேட்டா விக்கெட் போச்சுன்னா ஆர்சிபி தான் match. எப்படி அவங்களுக்கு விராட் கோலி, எங்களுக்கு ஒரு சேட்டா, அவ்வளோதான். ஓகே ஓகே என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க சண்டே ரிசல்ட்ல? சண்டே ரிசல்ட் வந்துட்டு 50-50, மேபி சண்டே சேம் டைம் தான் தெரியும். என்ன ஸ்பாட்ல எண்ட் பண்ணும் ஆர்சிபி? ஆப்வியஸ்லி ப்ளே ஆஃப் போற சான்சஸ் நிறைய இருக்கு. டாஸ் வின் பண்ணுற டீம் 100% சின்ன சாமியில் ஜெயிக்கும். ஓகே யார் டாஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்க இல்ல ஜெயிப்பாங்க. நான் இந்த சீசனாவே கேக்குறேன். இந்த சீசனாகவே ஆர்சிபி நல்ல ஃபார்மில் இருக்கிறாங்க. விராட் கோலியும் நீங்கள் ஆப்வியஸ்லி அவரோட பேட்டிங் ஸ்டைல்ஸ் ஆஸ் யூஸ்வல், எந்த லேக்கும் இல்லை. ஆஃப்டர் 5th 6th மேட்சுக்கு அப்புறம் தான் லேக் தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதை ஐபிஎல்லே ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு ஃபன்னாக அப்படியே போக வேண்டியதான். எப்படி இருந்தது? ருத்ராஜோட கேப்டன்சி தான் ப்ராப்ளமா? கேப்டன்சி டீம் ஒர்க்கே இல்லை ஃபர்ஸ்ட். ஓகே நம்ம முன்னாடி பார்த்த சிஎஸ்கே இல்லை இது. ஓகே சஞ்சு சாம்சன் ரொம்ப நான் 2011 ஃபைனல்ஸ்ல இருந்து பார்த்துக்கிறேன். ஓகே பட் திஸ் இஸ் நாட் அட் சிஎஸ்கே. மேட்ச் முடியறதுக்கு பட் we will come back. ஓகே We will bounce back. ஓகே சஞ்சு சாம்சனோட பெர்ஃபார்மன்ஸ், லேக் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் நிறைய எதிர்பார்த்தோம் சேட்டன் கிட்ட இருந்து. சேட்டன் வெயிட் பண்ணி பார்க்கலாமா? ஏன்னா டூ சூன் இருக்கு. நம்ம கண்டினியூஸா 5 மேட்ச் தோத்துட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருக்கிறோம். தட் இஸ் சிஎஸ்கே லெகசி இருக்கு. பட் இந்த மேட்ச் இந்த சீசன் bowling ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்றாங்கல. எல்லாமே வீக்கா இருக்கு. bowling மட்டும் இல்ல bro. 210 is not a bad 210 அவன் 220 250 அடிக்கிறான் bro. நம்ம அடிச்சு எங்க வருமோ 127 ஆல் அவுட் ஆகாம இருந்தது நல்லது நமக்கு. ஓகே பட் ஆனா நல்ல ஸ்கோர் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாக்கும்போது. ஸ்கோர் இஸ் குட். பைசா வசூல். ஓகே பைசா வசூல். ஜி பிளாக் ஜில அப்பர்ல வாங்குறதுக்கு பைசா வசூல். ஆனா வந்து சேசிங் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் தோனி இல்லாதது தான் இந்த லேக் ஆஃப். தலை இருப்பாரான்னு டவுட் தான். ஏனா அவர் ஃபீல்ல அவர் பேரை சொல்லி நம்மள டிக்கெட் வாங்க வைக்கிறாங்க. எவ்வளோ தலை இருக்க முடியும் சொல்லுங்க? அவருக்கும் ஓய்வு வேணும். சேட்டனை கொண்டு வந்துக்கிறாங்க. சேட்டன் வந்துக்கிறாரு. இல்ல அவரே பேட்டிங் தோனி வந்து இப்போ அவரால ஆட முடியலனா கூட அவர் ஃபீல்ட்ல இருந்தாருன்னா கண்காணிப்பார்ல ஒரு கண்டிப்பா அவரோட அந்த ஆரா வந்து எல்லாருக்கும் அது அஃபெக்ட் பண்ணும். அதுல எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் ஓகே வில் கம் பேக். ருத்ராஜோட கேப்டன்சி கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். சொல்லுவாங்களே தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கேடா சிஎஸ்கே 5 அவ்வளவுதான். தேங்க்ஸ் bro. அடுத்த மேட்ச் அது மட்டும் பேசிடலாம். அடுத்த மேட்ச் ஆர்சிபி கூட பயங்கர வெயிட்டா வராங்க. அது எப்படி சிஎஸ்கே டேக்கிள் பண்ண போகுதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க அந்த நம்ம பிளேயர் இன்ட்ரோடக்ஷன் இது பாத்தீங்களா? ரோர் 26 அதுல நம்ம ஃப்ரேமே பத்தல. கப்பை ஜூம் பண்ணா பிளேயர் கேப்டன் தெரியல, தலையை ஜூம் பண்ணா ட்ராஃபி தெரியல. அவங்க ஒண்ணு வச்சுக்கிறாங்க. ஒண்ணு கண்டிங்க. அதோட அவ்வளவுதான். அவங்க ஃபர்ஸ்ட் 6 ஓவர்லேயே தெரிஞ்ச ரிசல்ட். 66 ஃபர்ஸ்ட் பவர் பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அவுட் ஆஃப் ஹேண்ட். பட் கொஞ்சம் வந்தாங்கல கேம்குள்ள வரவே இல்லை. அதாவது அங்கங்கே விக்கெட்ஸ் எடுத்தாலுமே அந்த விக்கெட்ஸ் திருப்பி நம்ம மொமெண்டம் கெயின் பண்ணும்போது அந்த மொமெண்டம் நம்ம வச்சுக்கணும். அந்த மொமெண்டமே அவங்க கையில் வச்சுக்காம திருப்பி அந்த மொமெண்டம் விட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து பவுலர்ஸ் தேவை. இந்த வருஷம் டீம் வந்து போன வருஷம் டீம் இருந்தாலுமே நம்ம ஜெயிக்க முடியல. ஓகே 1 இயர் மேபி அப்படி போயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த வருஷம் டீம் ஏன் ஜெயிக்கல அப்படின்னா டீம் வந்து ஆக்ஷன்லேயே அவுட் ஆயிடுச்சு. 14 கோடி சரி, நான் ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் 14 crores கொடுத்தீங்க, ஓகே இட்ஸ் குட். பட் இன்னொரு யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு ஹீரோ கிளாஷோட போய் தான் ஒரு யங்ஸ்டர்ஸ் எடுத்தாங்க. அதுக்கு பதிலாக ஒரு நல்ல பேட்ஸ்மேன் எடுத்துருக்காங்க. கூப்பர் கூட இருந்தார். அவருக்கெல்லாம் பீட் பண்ணாங்க. ஆனால் திருப்பி எடுக்கவே இல்லை. ஒரு இந்த ஆர்சிபியில் ஒரு பவுலர்ஸ் பண்ணார், ஜேக்கப் டஃபி எடுத்துருக்கலாம். அதாவது நம்ம டீமுக்கு என்ன தேவைன்றது இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலையா? ஆர் இந்த டீமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்லேயே சொதப்பலாயிடுச்சு. ஆக்ஷன்லேயே அவுட் இந்த டீமு. ஓகே மேபி இதுக்கு மேலே சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பிளே ஆஃப்ஸ் போகணும், கப் ஜெயிக்கணும் அப்படின்னா லக் தான் வேணும். இந்த டீம் இருக்குது, வின் பண்ணலான்னா இட்ஸ் நாட் ஓகே. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க தோனி இருக்கார், தோனி வந்தால் டீம் ஜெயிச்சிரும். இட்ஸ் நாட் அப்படிலாம் கிடையாது. தோனி லாஸ்ட் இயர் இருந்தார். ஹி ஹேஸ் இஸ் ஒர்க். அவரோட பிளான்ஸ் தான் லாஸ்ட் இயர் இருந்தது. பட் ஆனால் இங்கே என்னென்னா நல்ல டீம் வேணும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு நல்ல டீம் வேணும். எனக்கே என்ன தோணுதுன்னா மேபி ருத்ராஜ் இஸ் ஓவர்லோடு வித் இஸ் கேப்டன்சி. அதாவது மேபி அவர் என்ன சொல்கிறதுன்னா அவரோட சாய்ஸ் ஆஃப் பவுலர் ரொட்டேஷன்ஸ் அதெல்லாமே கொஞ்சம் ராங்காக இருக்க மாதிரி இருக்குது. மேபி நான் சொல்கிற தப்பாக கூட இருக்கலாம். பட் கண்டினியூஸாக லாஸ்ட் இயர்லேருந்து பார்க்குறோம். லாஸ்ட் இயர் தோனி ஃபீல்டில் இருந்தாலுமே ருத்ராஜ் தான் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டார் கேப்டன்சி. ஹி வாஸ் ஒன் ரவுண்டு ரொட்டேட்டிங் தி பவுலர். அவரோட சாய்ஸ் ஆஃப் பவுலர்ஸு டீம் செலெக்ஷன்ஸு எல்லாமே கொஞ்சம் தப்பாக இருக்குது. ஓகே இப்போ அடுத்த மேட்ச் ஆர்சிபி கூட இருக்கு. ஸோ அவங்க ரொம்ப டஃபாக ஹையர் ஹேண்டாக இருக்கிறாங்க. டீமோட ஸ்ட்ரென்த் வைஸ் பார்த்தா எப்படி டேக்கிள் பண்ண போகுது சிஎஸ்கே? ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் டோட்டலி அந்த டீமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பேட்டிங் ரிலே பண்ணி தான் இருக்குது.
எல்லா மேட்சுமே பேட்டிங் ஸ்கோர் பண்ணால் நம்ம ஜெயிச்சிரோம்னா ஆர்சிபி கூட போய் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. மேபி ஆர்சிபி கூட போய் ஃபஸ்ட் பேட்டிங் வைங்களேன், அதே மாதிரி ஃபஸ்ட் மேட்ச்சில் அந்த மாதிரி 110 120 போனால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க வந்து பவுலிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. மேபி பஞ்சாப் இஸ் லிட்டர் பிட் வீக்கர், அதனால தான் இந்த ஸ்கோர் வந்து நான் நினைக்கிறேன். இஃப் நாட் ஆயுஷ் மத்தே வந்து உங்களுக்கு ரன்ஸ் பிக்கப் பண்ணல அப்படின்னா இன்றைக்குமே அதே சேம் திங் தான். ஏன்னா யாருமே வந்து ஸ்டாண்டர்டாக வந்தோடனே யாருமே எடுத்து நிதானமாக கொண்டு போவே இல்லை கேமை. கார்த்திக் வர்மாவும் சரி, பிரசாந்த் வீருமே சரி, ஹோப் இருக்குது. பட் லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா ஹோப் பண்ணி பிரசாந்த் வீரே ஆட் அவுட் இருக்கலாம் லாஸ்ட் ஓவர். மேபி ரன் வரட்டும் வராமல் போகட்டும், 14 crores கொடுத்து எடுத்தீங்க, அவர் திருப்பி நான் ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சுட்டு டூபே தான் ஆடுறாரு. ஸோ அவங்க எப்போ பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, அவங்க எப்போ அடிக்க போகிறாங்க? மேபி இந்த சீசன் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து ஒரு ட்ரையல் சீசனாகவே இருக்கலாம்.